இந்த வருஷத்துல மட்டும் 17 இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல நிறைய துப்பாக்கிகள் பாத்தீங்கன்னா வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. சுட்டவன் சுட்டு கொண்டுட்டாங்க, சூடு வாங்கினவனும் செத்துட்டான். இப்ப இந்த சுட சொன்னவன் யார்? இதுக்கு பின்னுக்கு இருக்கிற சூத்திரதாரி யார்? 13 T56 ரக துப்பாக்கிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா 15 ரிவால்வர்கள், அப்புறம் 21 கை துப்பாக்கிகள், அப்புறம் 75 12 போர் துப்பாக்கிகள், 7 ரிப்பீட்டர்கள் போட்டு தள்ளிட்டாங்களாம். கிட்டத்தட்ட அது என்கவுண்டர் தான். இது எத்தனை சினிமா படத்துல பார்த்தாச்சு. சரி, எப்படியோ அவனுங்களும் நல்லவனுகள் இல்ல, மோசமான ஒரு பயங்கரமான டேஞ்சரான, கவனமாக இருங்க. எவ்வளவு முக்கியமான உங்களோட நண்பரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, கவனமாக இருங்க. திடீரென்று எந்த இடத்துல எந்த மூலையில இருந்து வெளியே வருவாங்கன்னே சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, 58 குழுக்கள் கண்டறியப்பட்ட பெர்ஃபெக்டான ஸ்ட்ராங்கான துப்பாக்கிகள் வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரியான மோசமான குழுக்கள் கண்டறியப்பட்டிருக்குண்டா வந்து அதை பின்பற்றக்கூடிய 1400 பேர் இருக்காங்கண்டா எவ்வளவு ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வராம விட்டா, அதிகமாக குறைஞ்சா டொலர்ஸ் குறையும் போது பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அப்ப என்ன நடக்கும்? எங்களோட நாடு மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். நாமல் ராஜபக்ச அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் நாங்க நாட்டை பொறுப்பெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த வந்து டிக்டாக்ல, பேஸ்புக்ல எல்லாம் நிறைய பேர் மக்கள் வந்து கதைக்கிறாங்க. இந்த மனுஷன் இதை சொல்றத பார்க்கும்போதே பயமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மட நாடு ஒரு மோசமான ஆபத்தான ஒரு பாதையில பயணம் செஞ்சு கொண்டிருக்கின்றதுதான் உண்மை. ஏனென்றா இந்த நீதிமன்றத்துல துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு. சரி, ஓகே, ஏதோ ஒரு குழுக்களுக்கு இடையிலான பகை போல சுட்டவனை புடிச்சிட்டாங்க, சுட்டவனும் செத்து போயிட்டான், சரி ஓகே முடிஞ்சிருச்சு போல யோசிச்சா அதுக்கு அடுத்த நாள் துப்பாக்கி சூடு சம்பவம். நேற்றும் பாத்தீங்கன்னா கொட்டாஞ்சினையில வந்து ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த 2 பேரும் பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா பிடிபட்டுட்டாங்க. அந்த பிடிபட்டவனை வந்து இவங்க உடனே என்ன செய்வாங்க? கைவிலங்கெல்லாம் போட்டு எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு போகணும். அவனை என்ன செஞ்சிருக்காங்கடா வந்து துப்பாக்கிகள் ஒளிச்சு வச்சிருக்காங்களாம். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம். போலீஸ் துப்பாக்கியை எடுத்து பறிச்சு சுடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்களாம், போட்டு தள்ளிட்டாங்களாம். கிட்டத்தட்ட அது என்கவுண்டர் தான். இது எத்தனை சினிமா படத்துல பார்த்தாச்சு. சரி, எப்படியோ அவனுங்களும் நல்லவனுகள் இல்ல, மோசமான ஒரு பயங்கரமான டேஞ்சரானாக்கள். ஓகே, இப்ப நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே வந்து உத்தியோகபூர்வமான உண்மையான விஷயங்கள். இது போலீஸ் அதிபரால சொல்லப்பட்டது. என்னண்டா வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட பெர்ஃபெக்டான கேங், குற்றங்கள் செய்யக்கூடிய குழுக்கள், பெர்ஃபெக்டான கேங்கா 1-2 இல்ல 58 கண்டறியப்பட்ட குழுக்கள் பாத்தீங்கன்னா உங்களோட என்னோட மக்களோட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி திரிகிறாங்க. அவங்கள பின்பற்றக்கூடியவங்க ஒருத்தர் 2 பேர் இல்ல, 1400 பேர் பாத்தீங்கன்னா வந்து அவங்கள பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய கேங் பாத்தீங்கன்னா இலங்கையில மக்களோட மக்களாக சுத்தி திரிகிறாங்க. இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இது இலங்கை நாடா இல்லண்டா வடகொரியா நாடா இப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் கூட பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. மிக மோசமான சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை. இதுல இன்னும் ஒரு மோசமான ஒரு இன்ஃபர்மேஷன், மோசமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனுரவினுடைய ஆட்சி, அனுரவினுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல மட்டும் 17 இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல நிறைய துப்பாக்கிகள் பாத்தீங்கன்னா வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து 13 T56 ரக துப்பாக்கிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா 15 ரிவால்வர்கள், அப்புறம் 21 கை துப்பாக்கிகள், அப்புறம் 75 12 போர் துப்பாக்கிகள், 7 ரிப்பீட்டர்கள், 805 உள்ளூர் துப்பாக்கிகள் மற்றும் பிற துப்பாக்கிகள் 4 போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாகவும் பதில் போலீஸ் அதிபர் பாத்தீங்கன்னா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் உண்டு. அப்ப உண்மையாகவே கவனமாக இருங்க. எவ்வளவு முக்கியமான உங்களோட நண்பரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, கவனமாக இருங்க. திடீரென்று எந்த இடத்துல எந்த மூலையில இருந்து வெளியே வருவாங்கன்னே சொல்ல முடியாது. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில மக்களுக்கும் ஒரு செய்தியை வந்து போலீஸ் அதிபர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ யாராவது இருக்கட்டும், துப்பாக்கிகள் யாராவது வச்சிருந்தாலோ இல்லாட்டிக்கு சந்தேகமாக யாராவது இருந்தாங்கட்டா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க சொல்ற விஷயத்த நாங்க ரகசியமாக வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு அதுக்கு தகுந்த சன்மானம் கூட தரவும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எவ்வளவு தூரத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ரகசியமாக பேணப்படும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இந்த 58 குழுக்கள், இதை பின்பற்றக்கூடிய 1400 பேர் இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதுகள் எல்லாத்துலயுமே வந்து நிறைய காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, நிறைய ராணுவத்தினர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்களே நினைச்சா கூட இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய காவல்துறையினரோ ராணுவமோ இவங்க நினைச்சா கூட அதுல இருந்து திரும்பி வர்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இப்ப இந்த புதிய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சவாலையே சந்திச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல
இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில நம்ம நாடு சிக்கி தவிக்கிதானே. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு குழுக்களுக்கு இடையிலான பகை அப்படின்னு சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கொழும்புல மக்கள் வெளியில ஒரு ரீலோட் போடுறதுக்கு வெளியில போறதுக்கு கூட பயப்படுறாங்க. அப்ப இது பாரிய ஒரு பிரச்சனையா இல்லையா? அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில இருக்கு. வடகொரியால கூட இந்த அளவுக்கு மோசமான சம்பவங்கள் நடக்காது. அங்க நாட்டுல குற்றங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு தான் மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்களே தவிர நாட்டு மக்கள் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஒன்று இருக்கா இல்லையா? இப்ப பாருங்க, 58 குழுக்கள் கண்டறியப்பட்ட பெர்ஃபெக்டான ஸ்ட்ராங்கான துப்பாக்கிகள் வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரியான மோசமான குழுக்கள் கண்டறியப்பட்டிருக்குண்டா அதை பின்பற்றக்கூடிய 1400 பேர் இருக்காங்கண்டா எவ்வளவு ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. இது கண்டறியப்பட்ட விஷயமா? கண்டறியப்படாத குழுக்கள், கண்டறியப்படாத குற்றவாளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. மோசமான ஒரு விஷயம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுட்டவன் சுட்டு கொண்டுட்டான், சூடு வாங்கினவனும் செத்துட்டான். இப்ப இதை சுட சொன்னவன் யார்? இதுக்கு பின்னுக்கு இருக்கிற சூத்திரதாரி யார்? இப்ப இதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நாட்டுக்கு வரப்போது என்னன்னா, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்துச்சு தானே. அந்த குண்டு தாக்குதல்ல சுற்றுலா பயணிகள் அதை செஞ்சவனே சூத்திரதாரியே இன்னும் கண்டுபிடிக்கல. அது ஒரு பக்கம், அது ஒரு பிரச்சனை. அதுக்கு பிற்பாடு சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு பயப்பட்டாங்க, வரல. அதனால நம்ம நாடு டொலர்ஸ் வராம மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சு. எங்கட நாடு பாத்தீங்கன்னா உற்பத்தியில அதிகமான வீதம் இல்ல. அப்ப அதனால இந்த சுற்றுலாத்துறையை நம்பிதான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த சுற்றுலா பயணிகள் வராம விட்டா, அதிகமாக குறைஞ்சா டொலர்ஸ் குறையும். டொலர்ஸ் குறையும் போது பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அப்ப என்ன நடக்கும்? எங்கட நாடு மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில நாமல் ராஜபக்ச அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் நாங்க நாட்டை பொறுப்பெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் சொல்றாங்க. இந்த விஷயத்தை டிக்டாக்ல, பேஸ்புக்ல எல்லாம் நிறைய பேர் மக்கள் கதைக்கிறாங்க. இந்த மனுஷன் இதை சொல்றத பார்க்கும் போதே பயமா இருக்கு. ஏதோ பெருசா ஒரு சம்பவம் நடக்க போது போல, மக்கள் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே இந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்கண்டா, எங்களால இந்த நாடை கட்டியெழுப்ப முடியலண்டா, வேற எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் எப்பவுமே இந்த நாட்டை கட்டியெழுப்பவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அதை சொன்னாங்கண்டா, பல உயிர்களை தியாகம் செய்துதான் இந்த என்பிபி அனுரவினுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்டை அவங்க உண்மையாகவே நேசிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு சட்டத்தின் கீழ் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த நாட்டுல வாழணும், பொருளாதார சிக்கல் இல்லாத ஒரு நல்ல ஒரு நாட்டை ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு சவால் பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம், மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பரவலா மக்கள் மட்டுமில்ல எல்லாருமே கதைக்க தொடங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி அனுர இந்த நாட்டை காப்பாத்த போறேர், என்ன செய்ய போறேர் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு. எதுவாக இருந்தாலும் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடு பொருளாதாரத்துல முன்னோக்கி வரட்டும், எதுவும் நடக்கட்டும், எல்லாமே நீங்க பொறுத்திருந்து ஆறுதலா நம்ம நாடை கட்டியெழுப்பினாலும் பரவாயில்லை, நாங்க சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் வெளியில ஆலயத்துக்கு போகணும், எங்கட பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு பாடசாலைகளுக்கு போகணும், சாப்பிடணும்டா நாங்க வெளியில ஹோட்டல்களுக்கு போகணும், வெளியில நாங்க சுதந்திரமாக வாழ்றதுக்கு இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு. இன்னைக்கு கொழும்புல பாத்தீங்கன்னா வெளியில ஒரு ரீலோட் போறதுக்கே பயப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குன்னு. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில அரசாங்கம் என்ன செய்ய போகுது, அரசாங்கம் என்ன செய்வாங்க, இதுதான் பாரிய ஒரு கேள்வி உண்டு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58 கண்டறியப்பட்ட ஸ்ட்ராங் பெர்ஃபெக்டான மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸ் குழுக்கள் பாத்தீங்கன்னா நாட்டுல கண்டறியப்பட்டிருக்கு. அதோட தொடர்பு பட்டவங்க 1400 பேர் பாத்தீங்கன்னா அதோட தொடர்பு பட்டிருக்காங்க. ஏன் உங்களோட இருக்கிற நண்பர்களா கூட இருக்கலாம், சத்தமில்லாம இருப்பாங்க, திடீரென்று துப்பாக்கி எடுத்து சூட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையில போதைப் பொருட்களுக்கு, ட்ரக்ஸுக்கு அடிமையாகி நம்ம நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் மோசமாக போய் கொண்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இந்த நாட்டுல தற்போது நடக்கிற சில நாட்களாக நடக்கிற இந்த சம்பவத்தை பார்க்கும்போது மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இது போல இன்னும் ஒரு வீடியோல நாங்க உங்களை சந்திப்போம். நன்றி.